السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت واعتمر فلا جناح عليهم أن يطوف بهما. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما انفيان الفقر والذنوب. صدق نبي الله صلى الله عليه وسلم. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் அவனுடைய புனித இல்லத்தை நோக்கி பயணமாகிற சங்கை மிக்க உம்ரா செய்கிற பாக்கியம் நிறைந்த பெருமக்களுக்கு அங்கே எப்படி ரப்பையை அடைந்து கொள்வது, புனித இடம், அவன் கிடைக்கப் பெறுகிற இடம், அவன் இல்லாத இடம் இல்லை. அவன் எங்கே என்று கேட்டால்
அவனுக்கென்று ஒரு இடத்தை சொல்பவர்கள் குற்றவாளிகள், தவறானவர்கள். ஷரியத்து சொல்லும், நம்முடைய கொள்கை விளக்கும். அவன் எங்கும் இருக்கிறான், நிறைந்திருக்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அவன் படவில்லையே தவிர அவன் பார்வைக்குள்ளால் நாம் இருக்கிறோம். ஓஹோ யுத்ரிக்குல் அபுசார், திருக்குரான் சொல்லும். பார்வைகள் அவனை அடைவதில்லை, பார்வைகள் அவனை அடைவதில்லை. பார்க்கும் பார்வைகளை எல்லாம் அவன் அடைந்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். எங்கும் இருக்கிறான். ஆனால் அவனை அடைகிற இடங்கள் அதில் பிரதான இடங்கள் என்று பெருமக்கள் சொல்வதில் புனித ஹரம் ஷரீஃப். அல்லாஹ் அங்கே நம்மை அழைத்து செல்கிறான். என் இல்லம் என்று அல்லாஹ் சொன்னான். வீடு என்று சொன்னால் அல் பைத் என்றால் வீடு, வீடு என்றால் அல்லாஹ் சொல்லும் அல் பைத் என்பதற்கு காபாதான் பொருள். என் வீடு அது என்றான். உலகத்தில் இருக்கும் மஸ்ஜிதுகள் எல்லாம் அவனுடைய வீடு, மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இல்லங்கள் என்றுதான் பெயர். ஆனால் அதை மாத்திரம் என் இல்லம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். காரணம், அவனை அடைவதற்கு அதைவிட இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. அவன் கிடைக்கப் பெறும் இடத்தை நோக்கி நம்மை பயணிக்க வைக்கிறான் என்றால் என்ன தவம் செய்திருப்போமோ? நம்முடைய பெற்றோர்கள் தான் என்ன தவம் செய்திருப்பார்களோ? இது ஒரு சராசரி பயணம் அல்ல, இது ஒரு சுற்றுலா பயணம் அல்ல. இந்த பயணம் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பயணம், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பயணம், என் நாளைய வாழ்க்கையின் திருப்பு முனை இந்த பயணம். இதற்கு பின்னால் என் தலைவிதியை அல்லாஹ் மாற்றி அமைக்க இருக்கிறான். நன்கு கவனியுங்கள், என் தலைவிதியை மாற்றி அமைக்கப்படும். எத்தனையோ தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், தவறையும் குற்றத்தையும் உணர்ந்த பின்னாலோ அல்லது உணர்வதற்கு முன்னாலோ அவன் இல்லத்தை நோக்கி பயணமாகி அந்த இடத்தை தரிசித்து விட்டால் அதற்கு பின்னால் அவர்களை குடம்போட்ட தங்கங்களாக அவன் மாற்றி அனுப்புகிறான். நாளைய வாழ்க்கை என்பது அவனோடு ஒரு நெருக்கத்தை தேடும் வாழ்க்கையாக அமைத்து தருகிறான் அல்லாஹ். இந்த உலகத்தில் நான் எந்த சுகம் பெற்றாலும், எந்த இன்பம் பெற்றாலும், எந்த அருள் பெற்றாலும், எத்தனை சுகம் பெற்றாலும், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் தொடர்பு இல்லாமல், அவன் நெருக்கம் இல்லாமல், அவன் அன்பு இல்லாமல் அந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று நான் சொல்வேன். அந்த வாழ்க்கை அது வெற்றியை நோக்கிய பயணமும் அல்ல, வாழ்க்கையும் அல்ல. எத்தனை சுகம் இருந்தாலும் அத்தனை சொகுசிலும் சுகத்திலும் அவன் அன்பும் இணைந்திருந்தால் நாம் வெற்றி பெறுகிறோம். அவன் அன்பை தீர்மானிக்கிற இடம் புனித ஹரம். நீங்கள் பயணிக்கிற காபா, அதை சுற்றிய தலங்கள், சாலிஹீன்களை சாலிக்கிங்களை அவன் அருள்பார்வை கொண்டு பார்த்த இடம், அவன் நெருக்கம் பெற்ற வல்லவர்களை அவன் தேர்ந்தெடுத்த இடம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாதாக்களும் நபிமார்களும் தங்கள் பாதங்களை பதித்த இடம். உங்களையும் என்னையும் போன்ற பாவிகளையும் அல்லாஹ் அந்த இடத்தில் நடக்க வைக்கிறான் என்றால் நாம் எத்தனை பெரிய பாக்கியமானவர்கள். நபிமார்களின் பாதம் பதித்த இடம். மாமின் நபியின் இல்லா கத் ஹஜ்ஜா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகில் அல்லாஹ் அனுப்பிய அத்தனை நபியும் அந்த இடத்தில் கால் பதித்தார்கள். எல்லா நபியும் ஹஜ் செய்தார்கள், எல்லா நபியும் தவாபு செய்தார்கள். அங்கே நபி அவர்கள் உணர்த்தும் பாடம், நீ போய் தவாபு செய்கிற அந்த இடம், உன் காலை கொண்டு எங்கே மிதிக்கிறாயோ அந்த இடம், இன்றைக்கு கல்லு வேணுமென்றால் பதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் கால் பதித்த இடம் வேணுமென்றால் கீழே போயிருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 1000 அடி, 10,000 அடி, 1,00,000 அடிக்கு கீழே அவர்கள் கால் பதித்த இடம் போயிருந்தாலும் அந்த பரக்காத் அங்கே நின்று கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் நடந்த இடத்தில் உங்களை நடக்க வைக்க அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்தான். என் வசதி என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, என் திட்டம் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, என் முயற்சி என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, அத்தனையும் தாண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். செல்வாக்கும் செழிப்பும் வசதியும் வாய்ப்பும் ஒருவனை ஹரமை நோக்கி பயணிக்க வைக்கிறது என்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். செல்வாக்கும் செழிப்பும் வசதியும் ஒருவனை புனித ஹம்ராவையோ அஜ்ஜையோ நோக்கி பயணிக்க வைக்கும் என்றால் இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசுகள் 800 ஆண்டுகள்
அல்லாவின் அச்சமுள்ள முகலாய அரசர்கள், ஹுமாயூன் கபீர் போன்றவர்கள், இந்தியாவை ஆட்சி செய்தவர்களில் அல்லாவின் அச்சமுள்ளவர்கள், தக்வாவுடையவர்கள், பேணுதல் உடையவர்கள் எத்தனை பேர் ராணுவ பாதுகாப்போடு, பொருளாதார பலத்தோடு, சவுதி அரசாங்கத்துடைய அரசர்களின் வரவேற்போடு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் அரசர்களை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய முகலாய மன்னர்களில் ஒருவர் கூட ஹஜ் செய்யல. ஒருவருக்கு கூட அங்கு போகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்ன குறைவு இருந்தது? சிகப்பு கம்பளத்தில் வரவேற்க காத்திருந்தது சவுதி அரசு. பொருளாதாரம் அவர்களை விட யாருக்கு இருந்திருக்கும்? பாதுகாப்பு, படை, ராணுவம் அத்தனையும் இருந்தது. நான் சொல்வதெல்லாம் என் ரப்பின் பார்வை படும்போது நான் அங்கே பயணிக்கிறேன், அவன் தேர்ந்தெடுக்கும் போது பயணிக்கிறேன். நீங்கள் விரும்பி வந்தீர்கள் என்று நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. உங்கள் வசதிதான் உங்களை போக வைத்தது என்று சொல்லவில்லை. யாரோ சொன்னார்கள், ஆசை ஏற்படுத்தினார்கள், போகிறேன். இல்லை, நீங்கள் போக வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் தலைவிதியிலேயே எழுதினான். அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அவன் தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்புகிறான். எத்தனை பாக்கியமாக அந்த நிமிடங்களை நீங்கள் ஆக்க வேண்டும் என்று ஆழமான உங்கள் இதயத்தில் பதித்து விடுங்கள். தாய்மார்களே, நண்பர்களே, அந்த சிந்தனை இல்லாமல் காலெடுத்து நீங்கள் உம்ராவை நோக்கி பிளைட்ல வச்சிடக்கூடாது. அவன் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். என் இலக்கெல்லாம் அவனை அடைய வேண்டும். எல்லாம் கிடைக்கும், என்ன கிடைக்காது? நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கிட்டு வர சொல்வாங்க, அது தவறு இல்லை, அத்தனையும் கிடைக்கும். உங்கள் இலக்கெல்லாம் அவன் கிடைக்க வேண்டும். ஒரு அரசர் ஒரு அறிவிப்பு செய்தார். அரண்மனையில் உலகப் பொருள்களை குவித்தார். அரண்மனையில் உலகப் பொருள்களை குவித்தார். தரம் வாய்ந்த, உயர்வான, மக்கள் ஈர்க்கப்படும் பொருள்களை எல்லாம் அரண்மனை குவித்தார் பேரரசர். குவித்துவிட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை தருகிறார். அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களை நோக்கி ஒரு அறிவிப்பு தரப்பட்டது. எல்லாருக்கும் அரண்மனையில் வரவேற்பு இருக்கிறது என்று. அரண்மனை வரவேற்பை யாருதான் விடுவார்கள்? அவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் உள்ள அசம்பிளி ஆயிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளவு பேர் வந்து உட்கார, அரசர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொன்னார், இங்கே நான் பொருள்களை குவித்திருக்கிறேன், ஒரு பொது அறிவிப்பு செய்கிறேன். யார் யார் எந்த பொருளை எடுக்கிறார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம். யார் யார் எந்த பொருளை எடுப்பார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார். மக்கள் கேட்கவா செய்யணும்? யாருக்கு எது வேணாலும் எடுத்த அந்த பொருள் சொந்தம் சொன்னா அது அரசரே அறிவித்தால் மக்கள் குவிந்தவர்கள் பொருளுக்குள்ளே முங்கினார்கள். ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம்னா கடை கூட்டம் தாங்க முடியல. ஒரு சட்டைக்கு ஒரு சட்டை இலவசம் என்றால் அங்கே குவிந்து போவார்கள் மக்கள். டோட்டல் இலவசம் அத்தனையும் என்கிறார் பேரரசர். அவங்க ஒரு பொருளை எடுக்கிறாங்க, குவித்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு பெண்மணி ஒன்னும் எடுக்கல. அவள் அப்படியே நிற்கிறாள், அப்படியே நின்றாள். அரசர் பார்வை அங்கேதான் பட்டது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எடுக்கிறவரை நோக்கி அவர் பார்க்கவில்லை, எடுக்காதவரை நோக்கி பார்க்கிறார். யார் யார் எதை எடுக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தம் என்ற அறிவிப்பு அரசரால் தரப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரும் குனிந்தார்கள், எடுக்கிறார்கள். அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ஒரே ஒரு பெண்மணி எந்த ஒன்றையும் எடுக்காமல் அவர் அமைதியாக நின்றாள். அரசரின் பார்வை அங்கே போனது. நான் சொல்லும் வரலாறு 1000 படிப்பினை. என் ரப்பு எனக்கு கிடைப்பதற்கு ஒரு பெரிய வாழ்க்கை திட்டத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அவனை மறந்த ஒரு நிமிடம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. சுப செய்தி சொல்கிறேன், ஒரு இரவும் ரப்பை நாங்கள் மறக்கவில்லை, ஒரு பகலும் ரப்பை நாங்கள் மறக்கவில்லை, எங்கள் பயணத்திலும் மறக்கவில்லை, ஊரிலும் மறக்கவில்லை. 1000 நாட்கள் ரப்பை மறந்திருக்கிறோம். அவனை மறந்ததற்கு பரிகாரம் தேடும் இடம்தான் நீங்கள் பயணிக்கிற ஹரம் ஷரீஃப். இனி உன்னை மறக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்திய பிரமாண்டம் எடுக்க வேண்டிய இடம் ஹரம் ஷரீஃப். அல்லாஹ் இன்றைக்கு உங்களை இந்த சிஸ் ஹஜ்ஜி உம்ரா சர்வீஸின் வழியே அழைத்து செல்கிறான். இவங்க ஒரு காரணம்,
அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு போறான். உங்க கவனம் மட்டும் இங்க இருக்கணும். மேல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. உங்க பார்வை என்ன விட்டு திரும்பிச்சுன்னா நீங்க மிஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிடமும் வீணாக கூடாது. ஏன்னா எங்களுடைய மொத்த நேரமும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுகிற நேரம். இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் 4 பீரியடு என்னுடைய கல்லூரி வகுப்பு மாணவர்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு வந்திருக்கேன், விடுமுறை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் வீணாக கூடாது. எங்கள் பயணம், எங்கள் அலைச்சல் அத்தனையும் நீங்கள் ரப்பை அடைந்து கொண்டால் அதன் பரக்காத் நாங்கள் நிம்மதி பெறுகிறோம். இந்த பயணம் பாதுகாப்பு பெறுகிறது. இந்த ஹஜ்ஜி உரிமையாளர்கள், உம்ரா சர்வீஸ் உடையவர்கள் இங்கே செய்த சேவையை காட்டிலும் இதற்கு முயற்சித்த அத்தனை பேர்களையும் அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். தௌஃபீக் செய்வானாக. என் அன்பு மௌலவி சிராஜுத்தீன் ஆலிமையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இங்கே நிறைய உலமாக்கள், அத்தனை பேர்களுக்கும் துவா செய்கிறேன். அதற்கு நம்ம வர்றதுல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தியதால், இல்லைன்னா வர்ற வாய்ப்பு 90% இல்லை. அதற்கு அவர்களினுடைய அந்த அணுகுமுறை, அழகிய விதம், எப்பவுமே ரொம்ப மரியாதையோடு நடப்பவர்கள், நம்முடைய தொடர்பிலையும் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் தேர்ந்தெடுப்பானாக. யார் எதை எடுத்தாலும் அவர்களுக்கு சொந்தம் என்ற அறிவிப்பை பேரரசர் தருகிறார். அமைதியாக அமைந்திருக்கிறார். ஒரே ஒரு பெண்மணி எதையும் எடுக்கல, அமைதியா நிற்கிறார். பார்வை அங்கேதான் திரும்பியது. நான் உலகத்தில் முங்கியவர்களை அல்லாஹ் பார்க்கிறானா இல்லையா எனக்கு தெரியவில்லை. உலகத்தின் பக்கம் மொத்த கவனத்தையும் ஆக்காமல் அமைதி காத்தவர்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் இவன் மாத்திரம் எதையும் அனுபவிக்கவில்லை என்று பார்க்கிறான். இங்கே ஒரு செய்தியை இமாம்கள் எழுதுகிற செய்தியை நான் பின்னால் சொல்வேன். அந்த அரசர் அந்த அம்மாவை கூப்பிட்டார். என்னம்மா, அறிவிப்பு எல்லாருக்கும் சொந்தம் என்றார். அறிவிப்பு எல்லோருக்கும் சொந்தம் என்றார். அப்படின்னா உனக்கும் சேர்த்துதான் அறிவிப்பு. எல்லாரும் எடுத்துட்டாங்களே, நீயே எடுக்கல. எல்லாரும் எடுத்துட்டாங்களே. அந்த அம்மா கேட்டார், அறிவிப்பில் இன்னும் எனக்கு ஒரு தெளிவு தேவை என்றார். யாருக்குமே கிடைக்காத அந்த எண்ணம் அவளுக்கு கிடைத்தது. அறிவிப்பில் எனக்கு ஒரு தெளிவு தேவை என்னான்னு கேட்டார் அரசர். யார் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அவர்களுக்கு சொந்தம் என்பதில் வேறு கருத்துண்டா என்று கேட்டார். இல்லை, எதை எடுத்தாலும் என்றார் அரசர். 3 முறை கேட்கிறார். 3 முறையும் சொன்னார். அந்த அம்மா உடனே வந்தாங்க, வேகமா வந்தாங்க, ஓடி வந்தாங்க. அரசர் இருக்கிற கட்டில பிடிச்சுக்கிட்டாங்க. அரசர் கட்டில பிடிச்சுக்கிட்டாங்க. என்னான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த ஒன்றும் வேண்டியதில்லை, நான் உங்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்தேன் என்றார். எனக்கு நீங்கள் வேணும் என்றார். எனக்கு நீங்கள் வேணும் என்றார். அறிவிப்பில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் உனக்கு சொந்தம் என்றார் அரசர். எனக்கு நீங்கள் வேணும் என்றார் அந்த அம்மா. அறிவிப்பில் மாற்றமா என்று கேட்டுவிட்டுதான் அந்த அம்மா இந்த முடிவுக்கு வந்தார். வேண்டாம் என்றார். இப்போது அரசர் சொன்னார், நீ எடுத்த முடிவை நானும் ஏற்கிறேன், நானும் சொந்தம், உனக்கு சொந்தம் என்றார். இப்ப அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய்? அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க சரியாக புரியவில்லை. எது கிடைத்தாலும் அவருக்கு என்ற போது எடுத்துக்கொண்டார்கள். அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்போது காணாகும். பொருள் கொஞ்ச நாள் இருக்கும், உண்ணும் பொருள் கொஞ்ச நாள் இருக்கும், சேமிப்பு பொருள் கொஞ்ச நாள் இருக்கும். நீங்களே கிடைத்தால் தேவை வரும்போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்வேன் அல்லவா? எப்போது வேணுமென்றாலும் எதுவும் கிடைக்கும் அல்லவா? காலாகாலம் அனுபவிப்பேன் அல்லவா? அடுத்த தலைமுறை வாழ்வார்கள் அல்லவா? நீங்கள் கிடைத்தால் எல்லாம் கிடைத்து விடுமே என்ற போது அரசவை அமைதியானது. எடுத்தவர்கள் தயக்கமானார்கள். எங்கோ நாம் தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்தார்கள். இங்கே நான் சொல்வேன், உலகம் கொட்டி கிடக்கிறது, அத்தனையிலும் பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவன் கிடைக்க பெற்றால் அத்தனையும் நம் காலடியில் வந்து விழும். அவன் கிடைக்க பெற்றால் அத்தனையும் நம் காலடியில் விழும். இன்றைக்கு நான் சொல்வேன், நாங்கள் உலகத்தை தேடவில்லை, உலகம் எங்களை தேடி வருகிறது. இதா அக்பல்த ஃபஹிய முத்பிரா வ இதா அத்பர்த ஃபஹிய முக்பிலா. ஹஜ்ரத் அலி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்வேன், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கினால் இல்லை, உலகத்தை நீங்கள் நோக்கி வந்தால், அதை தேடினால் ஃபஹிய முத்பிரா, அது உங்களை விட்டுட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அது உங்களை விட்டுடும், அது ஓடிட்டே போகும். அதை நீங்க துரத்தணும், கையில கிடைக்காது. ஒய்தா அந்த முதுபிரா, நீ அது வேண்டாண்டு போனால் ஒஹிய முக்பிலா, அது உன்னை துரத்தி கொண்டிருக்கும் என்றார்கள். உலகத்தை நீ விட்டா அது உன்னை விடாது, நீ அதை தேடினா அது உன்னை வேடிக்கை காட்டும், அதுக்கு பின்னால் அலைய விடும். இது சாத்தியமா நினைக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் உங்கள் பார்வையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உலகத்தினுடைய அத்தனையும்
நம்மை தேடும் காலத்தில் அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். அல்லாஹ் அந்த நம்பிக்கை நசீபாக்குவானாக. நம்மை தேடும், எதுவெல்லாம் நம்மை விட்டு ஓடியதோ அந்த உறவு நம்மை நோக்கி வரும். என் மனைவி என்னை நோக்கி வருவாள், என் பிள்ளைகள் என்னை நோக்குவார்கள். நான் எந்த வியாபாரத்தை நோக்கி சென்றேனோ அந்த வியாபாரம் எனக்கு கைகூடவில்லை, என் ரப்பை நோக்கினேன், வியாபாரம் என்னை தேடி வரும். அந்த வாய்ப்புக்கு உள்ள இடம்தான் இப்போது நீங்கள் பயணிக்கிற உம்ரா, புனித ஹரம். காலமெல்லாம் உங்களை விட்டும் எதுவெல்லாம் இதுவரைக்கும் கைகூடவில்லையோ, யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி நிற்கிறார்களோ அத்தனை பேர்களையும் உங்கள் காலடியில் கொண்டு போடுவதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இந்த உம்ரா. ஏன்? அங்கே உங்கள் இலக்கு அவனாக வேண்டும். அவன் கிடைத்தால் அத்தனையும் உங்கள் காலடியை முத்தமிடும் 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 என்று உரக்கச் சொல்வேன். உங்கள் காலடியை முத்தமிடும். அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி பயணம் இன்ஷா அல்லாஹ். உம்ராவினுடைய பாக்கியம். வீட்டில இருந்து புறப்படும் போது சுத்தமாயிடுங்க. ஏர்போர்ட்ல டைரக்டா நீங்க இஹ்ராம் கட்டிட்டு போறாங்க, இல்ல அங்க போய் கட்டுறது? சரி, இங்கே இஹ்ராம் கட்டுறவங்க, அங்க போய் கட்டுறவங்க, எல்லா வகை உடையவர்களும் இஹ்ராம் கட்டுறதுக்கு முந்தி குளிக்கணும், நன்கு குளிக்கணும், நகத்தை எடுக்கணும், அழுக்கு நீக்கணும், எந்த முடிகள் அழுக்கோ அந்த முடியை நீக்கணும். நீக்கின பின்னால குளிக்கணும், குளிப்பில் சோப்பு போட்டு குளிக்கணும், குளிக்கு முடிக்கிற போது அத்தர் பூசணும், குளிச்சு முடிச்ச உடனே அத்தர் பூசணும், பூசும் போது நியத்து வைக்கணும், அல்லாஹ் உடலை சுத்தமாக்கி விட்டேன், அழுக்கை நீக்கினேன், மனமாக சோப்புகளை போட்டு மனமாக அத்தரையும் பூசினேன், என்னால் முடிந்ததை செய்து விட்டேன் ரப்பே. என் இதயத்தில் தான் 1000 அழுக்குகள் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது, பெருமைகள் இருக்கிறது, கேவலமான எண்ணங்கள் குடியேறி இருக்கிறது. கருணை உள்ளவனே, என் கல்பை நீ சுத்தமாக்குவாயாக. உம்ரா செய்யற அத்தனை பேர்களுக்கும் குளிக்கும் போது செய்ய வேண்டிய நியத் நல்ல ஞாபகம் வைக்கணும். இந்த பயணம், இங்கே சொல்லித்தந்த இந்த வாழ்க்கை நீங்கள் மனதில் ஆக்கி வாழ்க்கையில் கொண்டு வந்தால் உங்கள் ஒவ்வொரு உம்ரா ஒவ்வொரு ஹஜ்ஜும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவே கிடைப்பான். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் கிடைத்தால் என்ன வேணும்? குளிக்கணும், சோப்பு போடணும், அழுக்க நீக்கணும், நகத்தெல்லாம் முதல்ல எடுத்துறோம், இங்கே உள்ள முடி மறைவாக முடி எல்லாத்தையும் களைஞ்சிடணும் சுத்தமா. அந்த நேரத்தில் சந்தோஷம் இருக்கணும். ஏன்? இப்ப நான் புது மாப்பிள்ள மாதிரி எல்லாத்தையும் களைஞ்சு எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ரப்ப போய் சந்திக்க போறேன், என் ரப்ப சந்திக்க போறேன். புது மாப்பிள்ளையா போகணும், அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. குளிச்ச பின்னாலே உடம்புல அத்தர் பூசணும், அத்தர் பூசிட்டு வெளியில வந்துட்டு இஹ்ராம் ஆடை அணியணும். அது அத்தர் மனம் தப்பில்லை. இஹ்ராம் ஆடையில் அத்தர் பூசக்கூடாது, உடம்புல பூசிடணும். பூசி துவா செய்திடணும். எப்படி துவா? எல்லாத்தையும் நீக்கினேன், அழுக நீக்கினேன், சுத்தமாயிட்டேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், மணக்கிறேன், நான் கல்பு நாறுகிறது அல்லாஹ், இன்னும் இதுல கேவலமான எண்ணம் இருக்கிறது அல்லாஹ், கீழ்த்தரமான குணங்கள் இருக்கிறது அல்லாஹ், அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என் உள்ளத்தால், அதை பூரா நீ அழகாக்குன்னு துவா செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் கல்பால் பரிசுத்தம் அடைவீர்கள். இன்ஷா அல்லாஹ் ட்ரெஸ் அணியிறோம், 2 ரக்காத் இஹ்ராமுடைய தொழுகை, எந்த இடமா இருந்தா ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரூம்பா இருக்கட்டும், 2 ரக்காத் இஹ்ராமுடைய தொழுகை தொழுகிறேன், அவ்வளவுதான். அல்ஹம்து சூரா, 2வது குல்யாயில் காஃபிரும். இங்கே சட்டத்தையும் சொல்கிறேன் அல்லாஹ் கொடுத்த நேரத்தில், அங்குள்ள பாக்கியத்தையும் சொல்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்வான். நான் பேசுவதில்லை, ரப்பு பேசுவான். அவன் எதை வெளியாக்குவானோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி இருக்க வேண்டும் என்றும் இங்கே ஞாபகத்திற்கு தருவான். நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். இஹ்ராம கட்டணும், 2 ரக்காத், முதல் ரக்காத் அல்ஹம்து சூரா பிஸ்மியோட முடிச்ச உடனே குல்யாயுல் காஃபிரூன் சூரா ஓதன், 2வது ரக்காத் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால குல் வல்லாஹு அஹத் சூரா சலாம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு 3 தடவை தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், 3 தடவை தல்பியா. தல்பியா முடிச்சிட்டு துவா, யா அல்லாஹ் அல்ஹம்து. துவாவுக்கு 2 ஷரத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லணும், அப்புறம் ஸலவாத் ஓதணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். வார்த்தைகள்ல உள்ள நிபந்தனை. வாழ்க்கையில 2 நிபந்தனை இருக்குது. ஹலால சாப்பிடணும், ஹலாலான வாழ்க்கை வாழணும். இந்த 2 வாழ்க்கையில நிபந்தனை. அதே போல உட்கார்ற போது 2 நிபந்தனை. ஒதுவோடு இருக்கணும், கிப்லாவை முன்னோக்கி கையை உயர்த்தி இருக்கணும். இப்படி உட்கார்ந்தெல்லாம் கேட்கக்கூடாது. ரசூல் கையை உயர்த்தினாங்க, அவங்களுடைய அக்கம் பார்க்கிற அளவுக்கு உயர்த்தினாங்க, அக்கில பார்க்கிற அளவுக்கு உயர்த்துவாங்க, கக்கத்தை பார்க்க முடியும். அப்போ துவா கேட்கிற போது கிப்லாவை முன்னோக்கணும், ஒதுவோடு இருக்கணும், கையை உயர்த்தணும். கேட்கிற வார்த்தைக்கு 2 நிபந்தனை சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத்.
இந்த ரெண்டும் இல்லைன்னா துவா வானத்துக்கு பூமிக்கு மத்தியில தான் நிற்கும், மேல போகாது. நீங்க தமிழ்ல கேளுங்க, ஆங்கிலத்தில் கேளுங்க, இந்தியில கேளுங்க, உருதுல கேளுங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வை புகழணும், நபிக்கு ஸலவாத்து சொல்லணும். யா அல்லாஹ் உன்னதமான பயணம், எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. பல சாலிஹீங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்திருக்க. நாங்க புறப்படுறோம், நீ எங்களை புறப்பட வைத்திருக்கிறாய். எங்க குடும்பம் உன்னை அமானிதத்தில் ஒப்படைச்சிட்டு போறோம், எங்க குடும்பம் உன் அமானிதத்தில் ஒப்படைச்சிட்டு போறோம். எங்கள் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட தந்துட்டோம், நாங்க போகிறோம், பாதுகாத்து விடு. அந்த பயணம் உன்னை அடைவதற்கு உன் அன்பை கொடு, உன் தொடர்பை கொடு, உன் ஹபீபின் இஷ்கை கொடு, நேசத்தை கொடு. இதுல என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாது. உன் சாலிஹீங்களை எப்படியெல்லாம் நீ செய்ய வைத்தாயோ எங்களையும் செய்ய வைப்பாயாக. பதிவாயிட்டு இருக்குது. திரும்ப ஒரு முறை இல்ல, பல தடவை போட்டு கேட்கணும். உம்ராவுக்கு முன்னால போட்டு கேட்டுட்டு அதை வாழ்க்கையில் எடுத்துட்டு கொண்டு போய் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உம்ரா உங்களுக்கு வெளிச்சமாகும். நீங்கள் பல பேர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிற இடத்தில் கொண்டு அல்லாஹ் உங்களை நிறுத்துவான். யா அல்லாஹ் இந்த பயணத்தில் அங்க நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, நான் என்ன செய்யணும், சாலிஹீங்களை நீ செய்ய வைத்தாயே எங்களை செய்ய வை. எங்க துஆ கேட்கணும், உன் வழிமார்களை எங்கே நிறுத்தி துஆ கேட்க நீ ஆசைப்பட்டாயோ எந்த தகுதியும் இல்லாத எங்களை போன்ற பாவிகளை அங்கே நிறுத்தி துஆ கேட்க வைப்பாயாக. கேட்பதை அவன் கொடுக்கிறான், அவன் சும்மா கொடுக்கிறது இல்ல, நீ கேட்டால் நான் பிரியப்படுகிறேன் என்கிறான். அல்லாஹ் மாதிரி ஒரு ரப்பு உண்டா? என் அண்ணன் போய் நான் கேட்டா தருவான். இன்னொரு முறை கேட்டால் எங்க அண்ணன் சொல்வார், அடிக்கடி கேட்காதப்பா, சம்பாதிக்க பழகும்பார். 3 தடவை கேட்டா தருவார், 4வது தடவை வெறுப்பார். என் தாயும் அப்படித்தான், தந்தையும் அப்படித்தான். லிமிட் சொல்லுவாங்க, பிரச்சனை எதுனாலும் எங்கிட்ட சொல்லும்பாங்க, சொல்லுவாங்க. ஒரு தடவை போய் கேட்டா மதிப்பு, 2 தடவை கேட்டா மதிப்பு, 3வது மதிப்பு இல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை குறித்து ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் யாரு தெரியுமா? கேட்க சொன்னான், கேட்க சொன்னான், கேட்டுக்கொண்டே இருக்க சொன்னான். இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னான், யக்லபு மல்லா யஸ்ஸால், அவன் கேட்கலையா அவன் உன் மீது கோபப்படுவான் என்றார்கள். இன்னைக்கு கேட்டா தான் கோபப்படுவாங்க மக்கள். அல்லாஹ் யார்? அவன்கிட்ட போய் உங்க பிரச்சனை நீங்க கேட்காவிட்டால் கோபப்படுவான். யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு நெருடல் இல்லை, நெருக்கடி இல்லை, சோதனை இல்லை, துன்பம் இல்லை, துயர் இல்லை. வாழ்க்கையில் 1000 தேவைகள் இருக்கிறது. வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் குடும்பத்திலும் நிம்மதியிலும் சந்தோஷங்களிலும் சங்கடங்களிலும் எத்தனை தேவைகள் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. கேட்கிற வாய்ப்பையும் வாசலையும் அடைத்துக் கொண்டிருக்கிறோம், கேட்கிற வாய்ப்பையும் வாசலையும் அடைத்திருக்கிறோம். திறந்து வையுங்கள். அதை திறப்பதற்கான சாவிதான் உங்களுக்கு இந்த பயணம். அல்லாஹ்வை நோக்கிய பயணம், அவன் இல்லத்தை நோக்கிய பயணம், அவன் ஹபீபு நாயகமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கிய பயணம். இந்த பயணம் சாவி கொடுக்கிறான் அல்லாஹ், கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை தருகிறான். இங்கே இஹ்ராம கட்டி விட்டு தக்பீர் கட்டி 2 ரக்காத்தை தொழுது தல்பியா சொல்லிட்டு கேளுங்கள், அல்லாஹ் இந்த பயணத்தில் உன் சாலிஹீங்களை எப்படி நடத்தினாயோ அப்படி நடத்துவாயாக. எங்கே நின்று நாங்கள் கேட்பது அழகோ நீ ரசிப்பாயோ அங்கே நின்று எங்களை கேட்கச் செய்து ரசிப்பாயாக. தகுதி இல்லை, எங்கள் குரலும் உனக்கு பிடிக்காமல் போகலாம். காரணம், இது தப்பையும் பாவத்தையும் பொய்யையும் புறமும் பேசிய குரல். இந்த குரல் நன்மையை மாத்திரம் பேசிய வழிமாறுகளின் குரலை கேட்டவன் நீ, சக்தியை மாத்திரம் சொன்ன சாலிஹீங்களின் குரலை கேட்டவன் நீ. பாவம் கலந்து பேசிய இந்த குரலையும் நீ கேட்கிறாய். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பாவிகளும் உன்னிடத்தில் தான் பேச வேண்டும். பாவிகளையும் திரும்பி பார்க்கிறவன் நீ, பாவிகளையும் மன்னிப்பவன் நீ, பாவிகளின் குரலையும் கேட்பவனும் ரசிப்பவனும் நீ. அந்த பாவி நான். ஆனால் உன் வழிமார்களின் குரலை கேட்ட இடத்தில் என்னை காபாவில் நிறுத்தி இருக்கிறாய், என்னை முல்தஸிமில் நிறுத்துகிறாய். ரப்பே, புனிதமான மக்காம இப்ராஹீமில் நிறுத்துகிறாய். அவர்கள் இந்த இடத்தில் எப்படி கேட்டார்களோ, எப்படி நீ அவர்களை ஆக்கினாயோ என்னையும் ஆக்கிவிடு. எங்க கேட்கணுங்கிற? உங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது கேளுங்கள், அங்கே எங்கே இஹ்ராம் கட்டுவீர்கள் அங்கே கேளுங்கள். அந்த துஆ உங்கள் பயணத்தை சரியான இலக்கை நோக்கி அல்லாஹ் அமைப்பதற்கு காரணமாக்கி விடுவான். இன்ஷா அல்லாஹ் போயிட்டோம், ஹரம பார்க்கிறோம், உள்ள இறக்குவாங்க, உள்ள இறக்குவாங்க, காபா உள்ள இறங்குறோம். எந்த வாசல் திறந்திருக்கும் அந்த வாசல் பாபு சலாம் சொல்றோம். நிறைய நேரங்கள் அந்த வாசல் மூடி இருக்கும். எந்த வாசல் திறந்திருக்கும் அந்த வாசல் பாபு சலாம் பாக்கியம், அது சுன்னத். சாலிஹீங்கள் போகணும்னு எழுதி வச்சாங்க நம்ம இமாம்கள். நிறைய நேரங்கள்ல ஹஜ்ஜி நேரங்கள்ல இப்ப உம்ராவிலையும் கூட பூட்டி வச்சுக்கிறாங்க. குறிப்பிட்ட வாசல் திறந்திருக்கும், உள்ள போறோம். போன உடனே கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டே போகணும். கூட வர்ற கைடுகள் அதுல கவனம் வைக்கணும், கொஞ்சம் குனிஞ்சிட்டு வாங்கன்ட்டு அவங்கள கூட்டு போகணும். அந்த குறிப்பிட்ட எல்லை வரும், ஹரம் தெரியும், காபா தெரியும். காபா தெரியுதுன்னு அரவாசி தெரியும். சில இடத்துல அந்த திண்டு மறைச்சிருக்கும், பில்லர் இருக்கும், அந்த பில்லர் காபாவின் பாதியை மறைக்கும். அந்த இடத்துல கூட உங்களுக்கும் கவனம் வைக்கிறேன், நீங்க தலையை தூக்க கூடாது, நல்ல கிட்ட வரணும்.
முழு காபா தெரியும் இடத்துக்கு வரணும். 1000 தடவை காபாவை இப்ப பார்த்திருக்கீங்க, படத்துல பார்த்திருக்கீங்க, 1000 தடவை பார்த்திருக்கோம். நான் ஒரு தடவை பார்க்கணும், முழுசா பார்க்கணும். அந்த பார்வை கியாமத்து வரையிலும் அந்த பார்வை இனிமேல் தவறு செய்யாத இடத்துல அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். அது ஒரு தடவை முழுசா அதை பார்க்கும்போது அந்த எண்ண பிரதிபலிப்புகள் உங்கள் கல்புல எவ்வளவு இஷ்க் இருக்குமோ, ஆசை இருக்குமோ, அவ்வளவு தூரம் உங்கள் கண்கள் கண்ணீரை கொட்டும். நீங்க புரிஞ்சுக்கிடணும், நம்ம ஆசை எவ்வளவு கூட இருக்குது, குறைவா இருக்குது. வேற எதையும் ஆசை வைக்க கூடாது, காபாவை பார்க்கணும் முழுசா. என்ன சுப செய்தி தெரியுமா? அதை முதல் தடவை பார்க்கும் போது நீங்கள் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். பார்த்த உடனே கண்ணீர் மல்க கேளுங்கள் அல்லாட்ட. 2 துவா. இவங்க கிபிலாலாம் இல்ல, காபா தான் கிபிலா. இப்படி நின்னு கேட்கலாம், இப்படி நின்னு கேட்கலாம், இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் காபா. கேளுங்கள், காபாவை பார்த்து தேவைகள் அத்தனையையும் கேளுங்கள். இருக்கும் காலத்தை, கடந்த காலத்தை, வரும் காலத்தை, நாளைய தலைமுறைகள், நாட்டின் நலன், நாட்டின் நிம்மதி, நாட்டின் உயர்வு, அடுத்தடுத்த காலங்களில் இந்த நாட்டில் ஈமானோடு, இதாயத்தோடு, இஸ்லாத்தினுடைய புனிதத்தோடு நான் வாழ்வதற்கு அத்தனையையும் கொண்டு வாருங்கள், கேளுங்கள். இன்னொரு பக்கம் உங்கள் மறுமையை மறந்து விடாதீர்கள், மன்னரை மறந்து விடாதீர்கள், மஹ்ஷரை மறந்து விடாதீர்கள், சுவர்க்கத்தை மறந்து விடாதீர்கள், நரக பாதுகாப்பு தேடுவதை மறந்து விடாதீர்கள். யாரு உலகத்தை மாத்திரம் கேட்பார்களோ, அல்லாஹ் சொன்னான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். உலகத்தை கூட அல்லாஹ், வசதியை கூட அல்லாஹ், பணத்தை கூட அல்லாஹ், துட்டை கூட அல்லாஹ், சந்தோஷத்தை கூட அல்லாஹ் என்று மட்டும் மறுமையில் நின்று அங்கே கேட்கிறார்களே, காபாவில் நின்று. அங்க குறிப்பா சொன்னா அல்லாஹ், எல்லா இடத்துக்கும் உள்ளது, அங்க குறிப்பா சொன்னான், அவர்களுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காது என்றான் அல்லாஹ். இந்த உலகத்தையும் கொடு, மறுமையும் கொடு, அழகாக்கி கொடு, அழகாக்கி கொடு என்று கேட்பவர்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார், கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று அங்கே கேளுங்கள். மறுமையை மறந்து விடாதீர்கள். கலிமாவுடைய மௌத்தை கேளுங்கள், சக்கராத்தில் லேஸ் வேணும் என்று கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் என்று கேளுங்கள், மௌத்துல சங்கடம் வந்து விடக்கூடாது என்று கேளுங்கள், எங்கள் கபரு பிரகாசமாக வேண்டும் என்று கேளுங்கள், கபரு எங்களை நெருக்கக்கூடாது என்று கேளுங்கள். ஏன்? அத்தனையும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய பயணம். அந்த பயணத்தின் சலாமத் இந்த பயணம் தான் தர வேண்டும். அந்த பயணத்தின் சலாமத், மௌத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி நாம் பயணிக்கிற பயணத்தில் நிம்மதி, அந்த பயணம் வெற்றி, அந்த பயணம் சலாமத். அதை கொடுக்கிற பெரிய பயணம் உம்ராவின் பயணம், ஹஜ்ஜின் பயணம். இந்த பயணத்தில், அந்த பயணத்தின் நிம்மதிக்காக கேட்க மறந்து விடாதீர்கள் என்பதை ஆழமான உங்கள் இதயத்தில் பதித்து விடுகிறேன். எப்ப கேளுங்கள்? காபாவை பார்த்த முதல் பார்வையில். அந்த பார்வையில் கேட்கிற வார்த்தைகளுக்கு என்னை படைத்த ரப்பு அங்கீகாரமும் தருகிறான். அப்புறம் உள்ள இறங்கிடணும், பிஸ்மில்லா தவாஃப்ல இறங்கணும். ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து ஒரு தடவை கையை காட்டி முத்தமிடுறோம், அவ்வளவுதான் வாய்ப்பு. ஆனா ஒரு வாய்ப்பை நீயத்தை வச்சுக்கங்க, ஒரு தடவையாவது கிட்ட போய் முகத்தை வச்சு முத்தமிடணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் ராத்திரி 2:30 மணிக்கு முத்தமிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து, எப்பவும் கூட்டம், எப்பவும் இப்ப ரஸ்ஸா இருக்குது. ஹஜ்ஜில தான் முத்தமிட்டேன். ஹஜ்ஜில எல்லாம் கிட்டையே கிடைக்காது. அல்லாட்ட கேட்டோம், அவ்வளவுதான், ரப்பே நீ கொடு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எந்த சக்தியும் இல்லை, என்னால எல்லாம் முடியாது. ஆனா நீ கொடு, உன்னால் எது முடியாது. கேட்டேன், ஒவ்வொரு ராத்திரியும் காத்திருப்பேன், தஹஜ்ஜத் எழுந்திருப்பேன். சரியா 2:30 மணி புறப்பட்டு போனேன், தவாஃபுக்குள்ளே வந்தேன். ஹஜ்ருல் அஸ்வத நிறைவாக தவாஃபை முடிச்சிட்டு கிட்ட வருகிறேன், கூட்டம் நிரம்ப நிக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு உள்ள போனேன். எனக்கு அண்ணன் மூணமா இருந்துச்சு, உள்ள போன மாதிரி உள்ள பிடிச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ரப்புல் ஆலமீன் பெரிய கருணை, பலமுறை முத்தமிட்டேன். அதுக்கு பின்னால் பெரிய அளவுல முயற்சி எடுக்கல, வாய்ப்பு கிடைச்சா போய்க்கிறது. ஆனா ஹயாத்துல இந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் முகம் அங்கே பதிக்க வேண்டும், உங்கள் உதடு அங்கே பதிக்க வேண்டும். நான் மிகப்பெரிய ஜனாதிபதி அமீருல் மோமினின் உமர் இப்னு கத்தாப் சொல்வார்கள், நீ ஒரு கல், உனக்கு என்ன மதிப்பு இல்லை, எம் பெருமான் உன்னை முத்தமிட்டார்கள், எனவே நீ பாக்கியம், நீ சுவனத்துக்கள் என்ற பாக்கியம் ஒன்று இருந்தாலும் எம் பெருமான் உன்னை முத்தமிட்டார்கள். நான் ஆசைப்படுகிறேன், என் உதடு உன் மீது பதிக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? உன் மீது என் நபியின் உதடு பதிக்கப்பட்டிருக்கிறது என்றார் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் போய் முத்தமிடுறேன்னா, உத்தம நபிகள் முத்தமிட்ட இடத்தை, முத்தமிடுகிற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் இல்லையா? தாய்மார்களும் முயற்சி செய்யுங்கள், பெண்களும் முயற்சி செய்யுங்க.
இதுவரைக்கும் உம்ராக்கு போகல, உம்ராக்கு போகணும்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போகணும்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். வந்திருக்கிறவங்களுக்கு அந்த நீயத்தை இங்கேயே முடிவு செய்திருங்க. அடுத்த பயணத்தில் அல்லாஹ் நான் இருக்கணும்னு கேளுங்கள். கொடுக்க காத்திருக்கிறான், கேட்க நீங்கள் தயாரா என்பதை மாத்திரம் கேள்வியாக வைத்து தொடருவேன். கொடுக்க காத்திருக்கிறான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எந்த நம்ம கேட்டதையும் அவன் மறுக்கிறது இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கான். நமக்கு கேட்க பயமா இருக்கு. அவன் கொடுத்ததற்கு இன்னும் சரியா நம்ம நன்றி செலுத்த நிலையில இல்லை. அவன் கொடுத்ததற்கு நன்றி செலுத்த முடியல, இனிமே என்னத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற பயம் இருக்குது. அவ்வளவு கொடுத்தான். அவன் கொடுத்ததை போல் யாரும் கொடுக்க முடியாது. அவன் வாழ வைத்ததை போல் யாரும் வாழ வைக்க முடியாது. உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். அல்லாஹ் உங்களோடு நடந்த அழகான அத்தனை நிலையும் உங்களுக்கு வெளிச்சமாகும். நீ வளர்ந்ததும் வாழ்ந்ததும் உயர்ந்ததும், நீ சிகரத்தை தொட்டதும் உன் தாயல்ல, உன் தந்தையல்ல, உன் கணவன் அல்ல, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளை அல்ல, உன் நண்பன் அல்ல, என் ரப்பு தான் என்று நீ நினைத்தால் உன் ரப்பு உன்னை எப்படி ஆக்கினான் என்று நீ உணர்வாய். பல நாட்கள் அழுகுவாய். அல்லாவே நான் உன்னை மறந்து நன்றி கெட்டவனாக அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ அழுகுவாய். நான் ஒவ்வொரு தனி மனிதனையும் நோக்கி இதை சொல்லி தொடருவேன். அஜ்ருல் அஸ்வத் வாய்ப்பு கிடைக்கும், முத்தம் விடுங்க. அப்படியே தவாஃபு தொடரணும். தவாஃபுல பேசாதீர்கள். குடும்பத்தார்கள் வந்தாலும் சலாம் சொல்லாதீர்கள். குடும்பத்தார்களே வந்தாலும் சலாம் சொல்லாதீர்கள். நண்பர்கள் வந்தால் பேச வேண்டாம். தவாஃப் ஓதிக்கிட்டே போங்க. குரான் ஷரீப் ஓத தெரிஞ்சா குரானை ஓதுங்க. யாசீன் தெரிஞ்சா யாசீனை ஓதுங்க. ஒண்ணுமே தெரியல, மூணாம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். ஒவ்வொரு சுத்தலையும் சில துவாக்கள் பரக்கத்துண்டு நம்ம நன்மக்கள் எழுதி இருக்கிறாங்க. அந்த துவா ஏடு இருந்தா அதை வச்சு நீங்க ஓதிக்கிடலாம். ஒண்ணுமே தெரியாட்ட மூணாம் கலிமா அதுவும் தெரியலையா, லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போங்க. ஹபீப் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே போங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே தவாஃப் செய்யுங்க. சும்மா செய்ய வேண்டாம். ஒன்னும் ஸலவாத் சொல்லுங்க அல்லது திக்ர் செய்யுங்க. யார்ட்டையும் பேசக்கூடாது, கூட வரவங்கள்ட்ட பேசக்கூடாது. ரொம்ப வருத்தம். நிறைய பேர் போன் பண்ணி வீட்டுக்கு போட்டு பேசிட்டு, இப்ப நான் 3வது சுத்தல் இருக்கேன். ரொம்ப முக்கியம், நாட்டுக்கு தெரிய வைக்கிறது. 3வது சுத்தல் இருக்க. இந்த பேர் காபா பாருன்னு காட்டுறது, அவங்க காபா பாக்குறது. அந்த அம்மா உடனே அங்கிருந்து போன் பண்றாங்க, நீ கொஞ்சம் காபா கிட்ட போய் அதோட சேர்ந்து நின்று ஒரு போஸ் கொடு. கிட்ட போய் காபால ஒரு போஸ். என்னங்க இது? அல்லாஹ் கிடைக்கணுமா? அந்த இடத்துல போய் இவ்வளவு ரொம்ப 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 பலகீனமான வாழ்க்கைக்கு போகணுமா? காபாவுல பேசவே கூடாது. அங்க போய் போஸ் கொடுக்கறது, அங்க போய் நிக்கிறது, அங்க போய் காட்டுறது. காபாவுக்கு பக்கத்துல நீ போஸ் கொடுத்துட்டா சொர்க்க நேரா போயிடலாமா? அது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது மாத்திரமல்ல, தவாஃப்ல பேசக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பு தேவை அப்படின்னா சாதாரண நேரங்கள்ல நீங்க பயன்படுத்திங்க. ஒரு சந்தோஷத்துக்கு, ஒரு அங்க மக்கள் பார்க்கணும், குடும்பத்தார்களுக்கு போட்டு காட்டுங்க, பாருங்க காபா பாருங்க, தவாஃப் பாருங்க, மக்களை பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை வரட்டும். அது சாதாரண நேரமாக இருக்கட்டும். நீங்கள் தவாஃபுக்குள் இருக்கும் நேரமாக இருக்க வேண்டாம். நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள், உங்களை அவன் பார்க்கிறான், உங்களை அவன் சுத்த வைக்கிறான். தவாஃப் எவ்வளவு பெரிய பாக்கியம். சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, பிஷா போகணும், 4 சுத்து சுத்திட்டீங்க, அர்ஜென்டா போகணும், சுகர் பேஷண்ட் கூட்டம், உடனே அங்க வழி இருக்குது, டப்புன்னு வெளியில வந்துருங்க. வெளியில வந்து பிஷா போயிட்டு ஒது செய்து அதை அடக்க வேண்டாம், வெளியில வந்துருங்க. கவனிச்சுக்கணும், சில மசாயில்கள் தேவையான, வெளியில வந்துடணும், பிஷா போங்க, ஒது செய்யுங்க, மீண்டும் உள்ள வந்து அஜ்ருல் அஸ்வத்ல இருந்து துவக்குங்க. 4 முடிஞ்சிட்டுல, இன்னும் 3 செய்தா போதும். திரும்ப 7 செய்ய வேண்டாம். 4 சுத்து முடிஞ்சிட்டா, 4க்கு கீழே 2 முடிஞ்சிருக்கு, பிஷா போகணும், மீண்டும் வந்து 7 செய்யணும். 3க்கு மேல போயிடணும். 4 முடிச்சிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் அது ரொம்ப லெஸ். இது சாலியங்களில், இமாம்களில் ரொம்ப ரொம்ப சட்டத்தை அழகாக பாதுகாத்த பெருமக்கள் எழுதிய செய்தி. இது ஷாஃபி, ஹனபி எல்லாம் ஒண்ணுதான். 4 சுத்து முடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு 3 சுத்து பாக்கி இருக்கு. பாத்ரூம் போகணும், அர்ஜென்ட், ஒதுவோடு தவாஃப் இருக்கட்டும். தவாஃப் ஒது இல்லாம செய்யக்கூடாது. அத்தவாஃபு கஸ்ஸலாத்தி காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவாஃப் தொழுகைக்கு சமம். நாங்க தொழுகையில பேசலாமா, சலாம் சொல்லலாமா? தொழுகை ஒது இல்லாம நிறைவேறலாமா? தொழுகையில் பேசக்கூடாது, தொழுகையில் சலாம் சொல்லக்கூடாது, தொழுகை ஒது இல்லாம நிறைவேறக்கூடாது, தொழுகையில கவனம் வெளியில போகக்கூடாது. தவாஃபும் அப்படி என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒது இருக்கட்டும், பேசாதீர்கள், சலாம் சொல்லாதீர்கள், கவனத்தை வெளியில கொண்டு போகாதீங்க. அந்த தவாஃப் நபிமார்கள் செய்த தவாஃப், வலிமார்கள் செய்த தவாஃப், சூஃபிகளும் ஞானிகளும் அல்லாஹ்வின் அருள்வார்வைப்படுகிற பெருமக்களும் செய்கிற தவாஃப். அப்படி ஒரு தவாஃப் 7 சுத்து அல்ஹம்துலில்லாஹ் சுத்தி முடிச்சிட்டா தவாஃப் முடிஞ்சிட்டு. உம்ரா 4 அமல், உம்ரா நாளே 4 அமல் தான். முதல்ல இஹ்ராம் கட்டினது 1, 2வது தவாஃப். நம்ம இஹ்ராம் கட்டும் 2 ரக்காத் தொழுதமே, அதெல்லாம் கடமை அல்ல, நஃபில்கள், சுன்னத்துகள், அப்படி நிறைய இருக்குது. உம்ராவுடைய கடமை 4, 1 இஹ்ராம்,
அழகான டிரஸ், வெள்ள ஆடை கட்டிக்கணும். 2வது 7 சுத்து தவாப் முடிச்ச உடனே வெளியில வரணும். மக்காம் இப்ராஹிம் இருக்கும், அதுக்கு நேரா கொஞ்சம் பின்னால போயிடணும். மக்கள் நிறைய பேர் தவாப் செய்வாங்க, அவங்களுக்கு இடைஞ்சலா போய் நிக்க கூடாது. தொழணும் 2 ரக்காத். அங்க நின்னோம்னா அவங்க தள்ளி விடுவாங்க, போலீஸ் வந்து தள்ளும். அதனால கொஞ்சம் பின்னால வந்து மக்காம் இப்ராஹிமை பேஸ் பண்ணி எவ்வளவு பின்னால போறோமோ அவ்வளவு தெரியும். ஒரு 2 ரக்காத் தவாஃபுடைய தொழுக, 2 ரக்காத் நியத் வச்சு தொழுதணும். அதே சூரா அல்ஹம்து சூரா குல் யா அல் காஃபிரூன், 2வது ரக்காத் அல்ஹம்து சூரா குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு ஒரு சின்ன துவா, யா அல்லாஹ் பாக்கியமான தவாஃபை நீ செய்துட்ட, வாய்ப்பை கொடுத்துட்ட, செய்துட்ட. இதுல சில குறை நடந்திருக்கலாம், கூடுதல் குறைவு இருக்கலாம், நீ மன்னிச்சு இந்த தவாஃபை கபூல் செய்வாயாக. அங்கனையே ஃப்ரெஷ்ஷா மன்னிப்பு கேட்கணும், ஃப்ரெஷ்ஷா அங்கீகாரத்தை தேடணும். ஏதோ கவனம் இல்லாம அந்த இடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. தவாஃபை செய்துட்டேன், தொழுதுட்டான், அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. நான் தொழுகைக்கு பின்னால கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது சுன்னத்துன்னு எழுதி வச்சிருக்காங்க. பரந்து தொழுதுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்ன ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு சில பேர் எழுதுறாங்க. என்ன தொழுதுட்டேன், தொழுக வணக்கம் தான், அதன பாவமா? சில பேர் விதர்ப்பமா கேள்வி, தொழுகைக்கு பின்னால எதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவமா செய்த? பாவம் இல்லப்பா, தொழுகையிலேயே பாவம் செய்திருக்கோம், நிறைய ரப்ப மறந்திருக்கோம், நிறைய மாற்று என்ன, நிறைய சிந்தனை வித்தியாசப்பட்டு இருக்கிறது. அப்ப என் தொழுகை இபாதத்தும் வணக்கமும், அதிலும் ரப்பே நீ பிடிக்காத நிறைய இடத்தில் நான் நின்று இருப்பேன், என்ன மன்னிச்சிரு. தவாப் நீ பிடிக்காத, உனக்கு பிடிக்காத இடத்தில் தவாப் இருந்திருக்கும், மன்னிச்சிரு. அமலுக்கு பின்னாலையும் மன்னிப்பு தான் கேட்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நீங்க நினைச்சோம்னா நம்ம நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது புரியும். அமல் செய்துட்டு மன்னிப்பு கேட்கிற இடத்துல தான் நம்ம வாழ்றோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. ஜம்ஸம் போய் குடிங்க. இதுக்கு அடுத்து 2 அமல் முடிச்சிட்டு இன்னும் 2 அமலுக்கு மத்தியில கேப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா பாருங்க, தண்ணியை குடிச்சுக்காங்கிறாங்க. இப்ப இடையில தண்ணி குடிக்கல, தவாப் இஹ்ராம் செய்துட்டோம், இஹ்ராமுக்கு பின்னால் தவாப் செய்திருக்கோம், இப்போ போய் 2 ரக்காத் தொழு தண்ணி குடிக்க, நல்லா குடிங்க. ஜம்சம் தண்ணீரை குறித்து 2 விஷயத்தை சொல்வேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்ணீரை ஒரு மூமினால் வயிறு நிரம்ப குடிக்க முடியும். வயிறு நிரம்ப குடிக்க முடியாதவன் யார்? ஒரு முனாஃபிக் வயிறு நிரம்ப குடிக்க மாட்டான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்கான இந்த தண்ணியை வயிறு நிறைய குடிக்கவே முடியாது. அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிடுவான், தொண்டையில நிப்பாட்டிடுவான், உள்ள போகாது, லிமிட்டுக்கு மேல குடிக்க முடியாது. நான் குடிக்கிற போது நியத் வைக்கணும், யா அல்லாஹ் நான் ஒரு மூமின் என்ற நியத்தை ஆழமா வச்சு குடிங்க, நிரம்ப குடிக்கலாம். குடிச்ச பின்னால இந்த தண்ணிக்குள்ள பரக்கத்து சொன்னாங்க, மாஉ ஜம்ஸம் லிமா நவா, என்ன நோக்கம் வைத்து நீ குடிப்பாயோ அந்த நோக்கம் கிடைச்சிரும். யா அல்லாஹ் ஒரு பெரியார் நியத்தை வச்சாங்க, ரப்பே நான் ஒரு கிதாப் எழுதணும், இந்த கிதாப் உம்மத்துக்கு பயனளிக்கணும், எனக்கு தகுதி இல்ல, குடிக்கிறேன், நீ குடுனாங்க. அந்த ஜம்ஸம குடிச்சிட்டு கிதாபை எழுதினாங்க, எழுதி முடிச்சாங்க, உம்மத்து லட்சோப மக்கள் பயன் பெற்றாங்க. ஒரு கிதாபு எழுதுறதுக்கு கூட ஜம்சம் நீரை குடித்து நியத்து வச்சு எழுதுன்னு அவங்க அந்த முகத்திமால எழுதி வச்சிருக்கிறாங்க முன்னுரையில. நீங்க நியத்து வைங்க, ஜம்சம குடிக்கிறேன், ஹயாத்து பூரா நோய் இல்லாமல் வாழச் செய்வாயாக. ஆமீன் சொல்லுங்க. ஹயாத்து பூரா நோய் இல்லாமல் வாழச் செய்வாயாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹயாத்து பூரா என் உள்ளத்திலும் உடலிலும் உன் சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனை பிறக்காமல் வாழச் செய்வாயாக. என்னுடைய கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என் நாவு உச்சரிக்க வேண்டும், என் கல்பு உன் பக்கம் திரும்ப வேண்டும், என் கண்கள் உன் ஹபீபை பார்க்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை, என் ரூஹ் உன்னோடு சேர வேண்டும், தௌஃபீக் செய்வாயாக. ஜம்ஸம் குடிக்கிற போது அல்லாஹ் அந்த நியத்தை கொடுத்துருவான். நபியை பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நபியை பார்க்காம மௌத்தா போனா அந்த மௌத்துக்கும் அழகு இல்ல, ஹயாத்துக்கும் அழகு இல்ல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஒரு தடவையாச்சும் ஹயாத்துல பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நான் மதீனா வாழ்க்கைக்குள்ள வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நேரம் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டே இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் பேசல. உங்களுக்கு என்ன தேவையோ ரப்பு வெளியாக்க வேண்டும் என்று ரப்பிட்ட கேட்கிறோம், வெளியாக்குவான். இங்க கிடைக்கப்பட்டதை நீங்க பாக்கியமாக்கணும். இந்த துவா ஜம்ஸம குடிச்சிட்டு கேட்டுருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிரச்சனை தீரணும், நிம்மதி கிடைக்கணும், காயும் தாயுமான ஹயாத் வரைக்கும் தொழுகையாளியா இருக்கணும், பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெறணும், என் கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். நிறைய பேர் தொழுகையாளிகள், தீனுடையவங்க, வயசு 40-50 ஆகி போச்சு, இன்னும் அவங்க கண்ணு ஹராம விட்டு பாதுகாக்க முடியல, கண்ணு கட்டுப்பாட்டுல இல்ல. கண்ணு எப்ப கெட்டு போச்சோ கல்பும் சேர்ந்தே கெட்டு போயிடும். அதனால கண்ணு கெட்டு போனால் கல்பு கெட்டு போகும். நான் வெளிப்பார்வை கெட்டு போவதை சொல்லவில்லை, அகப்பார்வை கெட்டு போகும். ஒரு தப்பான இச்சையான காமமான அந்நிய பெண் மீது படும் பார்வை உன் இதயத்தை இறைவனை விட்டும் தூரமாக்கும். தொழுகையில கூட ஓர்மை கிடைக்காது. கேளுங்கள், ஜம்ஸமை குடித்து விட்டு என் கண்ணையும் சுத்தமாக்கு ரப்பே, கல்பையும் சுத்தமாக்கு அல்லாஹ்.
அல்லாஹ் நசீபாக்கி தருவான். பாவ சிந்தனை விட்டும் பாதுகாத்து விடு. ஹராம் என்பது என் தொழிலும் என் வாழ்விலும் என் வளத்திலும் வரக்கூடாது. கோடி கோடியா சொத்த கூடு, ஹராம் ஒரு பைசா கலக்க கூடாது. இனிமேல் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இனிமே செய்யக்கூடாது. அல்லாஹ்ட கேளுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, தொடர்ந்து எனக்கு நேரம் என்னன்னு தெரியும், அந்த நேரத்தில் முடிப்பேன். அதுல கூட நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்கல. உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியும் உங்க முகத்துல சின்ன மாற்றம் வரும், நான் முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அன்பர்களே, அல்லாஹ்வின் தொடர்புடையவர்களே, நான் ஞாபகப்படுத்துவேன், உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எங்கள்ட்ட பையத் ஆகுறாங்க. நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் ஆயிருக்கிறாங்க, மக்கள் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க பையத்தை கொடுக்கறது இல்ல, வெறும் திக்ர கொடுக்கறது இல்ல, அவங்க கல்ப அல்லாஹ்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறது, இதயத்தை ரப்போடு சேர்க்கிறது. நம்முடைய கவனம் ரப்போடு இருக்கணும். நான் ராத்திரி படுக்கலாம், என் படுக்கையிலும் அவன் நினைவு மறக்க கூடாது. அல்லாஹ்வின் சிந்தனையை லட்சோப லட்ச இதயத்தில் ஹயாத்தாக்கணும்னு அல்லாஹ்ட்ட கையேந்தினோம். இங்கே அந்த சிந்தனையை தான் இங்க ஒரு வகுப்பாக உங்களுக்கு நடத்தி நான் கொடுக்கணும்னு நாங்க மௌலானா சிராஜுத்தீன் உங்க கவனத்தில் இருக்கட்டும். அவங்க பாடம் நடத்த சொன்னாங்க, அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க ஏதோ உம்ராவை பத்தி விளக்கம் சொல்லணும். இல்லை, இந்த பாடம் உங்க லைஃப்ல மௌத் வரைக்கும் இல்ல, சொர்க்கத்திலும் ஞாபகம் இருக்கணும். அந்த பாடம் நம்ம வாழ்வதற்கு தரப்பட்ட பாடம் விளங்கணும். இந்த வாழ்க்கைங்கிறது அவன் கொடுத்த கிஃப்ட், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. துன்யா கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், கோடி கோடியா கிடைக்கும். அல்லாஹ் கிடைப்பானா? அவன் கிடைச்சிட்டா இந்த கோடியும் பரக்கத், பரக்கத்தை தாண்டி என் சந்ததி நிம்மதியா வாழும். நான் சம்பாதிச்சுட்டு போய் என் சந்ததி பாழாக்குனா அதுக்கு பேர் ஒரு பரக்கத்தா? நான் சம்பாதிச்ச பின்னால என் சந்ததி வீணாக்கினால் அதுக்கு பேர் பரக்கத்தா? நான் சம்பாதித்தேன், என் சந்ததி நிம்மதியா வாழணும், என் ரப்ப மறக்காமல் வாழணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஜம்சம குடிங்க, நியத்து வைங்க, நிறைய துஆ செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவை அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஜம்சம தண்ணீரை குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் சஃபா மருவாக்கு வரும். இன்ன சஃபா வல் மருவா மின் ஷஆயிரில்லாஹ், என் அத்தாட்சி என்றான் அல்லாஹ் சஃபாவை. சஃபாவை பாருங்கள் ரப்பே, உன் அத்தாட்சியை பார்க்கிறேன் அல்லாஹ். மருவாவை பாருங்கள், என் அத்தாட்சி என்றான். அல்லாஹ்வை பார்க்கிறதும் அவன் அத்தாட்சியை பார்க்கிறதும் லேசா? என் அத்தாட்சி என்கிறான், எனக்கு ஆதாரம் சஃபா என்கிறான், எனக்கு சான்றிதழ் சஃபா என்கிறான். ஏன்? அவன் இருக்கிறான் என்பதை சஃபாவும் தீர்மானிக்கிறது, மருவாவும் தீர்மானிக்கிறது. மனுஷன் மட்டும் அல்லாஹ் இருக்கிறான் தீர்மானிக்கல, மழையும் தீர்மானிக்கிறது என்கிறார்கள் திருக்குர்ஆனின் வெளிச்சத்தில் நின்று பேசுகின்ற ஆய்வாளர்களும் முஃபஸ்ஸிரீன்களும். சஃபாவை பார், நான் தெரிவேன் என்கிறான். எத்தனை அத்தாட்சியை தாங்கி இருக்குது. இன்னைக்கு சஃபாவை நெருக்கிட்டாங்க, ஒடிச்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க. ஆனா ஒரு துண்டு மழை இல்லாமலாம் எடுக்க முடியாது. அந்த மழை இருக்கும், கூண்டு கட்டி விட்டுருக்காங்க மலைய. அந்த மலையில நின்று நீ கேட்டால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் சாலிஹீன்கள். சஃபாவுக்கு வரணும். மூணாவது உம்ராவுடைய 3ஆம் பகுதி, அங்க நின்று கையேந்தணும் அல்லாஹ்ட்ட. காபா தெரியும், சஃபாவோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க இந்த கொஞ்சம் மலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க, அல்லது மலைக்கு அந்த பக்கம் போகணும். காபா ஃபுல்லா தெரியும், அந்த இடத்துல கையேந்துங்கள். கொஞ்சம் அடைச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க, வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சரி அல்ஹம்துலில்லாஹ், அப்பப்ப நடக்கும் அங்க கரமுடைய வேலை, கியாமத் வரைக்கும் நடக்கும். இங்கே நின்று கையேந்துங்க, துஆ கபூல் ஆகும். சஃபாவுல நியத் வைக்கணும், அல்லாஹ் இந்த 7 சுத்தை நீ சுத்தி இருக்கிறாய் சாலிஹீன்களை வைத்து, நாதாக்களை வைத்து நான் சுத்துறேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்ன அருள்குரியவனாக ஆக்கிரு, கபூல் செய்திரு. நியத்தை வைங்க. பிஸ்மில்லாஹ் இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். அந்த ஆயத்தை ஓதணும். நீங்க சுத்தி பாருங்க, அந்த கூண்டிலே அந்த ஆயத்தை எழுதி போட்டிருப்பாங்க. சஃபாவுடைய கூண்டு இருக்குது மேல, அதுல இந்த ஆயத்தை எழுதியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை ஓதிட்டு கீழே இறங்கணும். 7 சுத்துக்கள் உனக்காக சுத்துகிறேன், இறங்கி அப்படியே வரணும். இன்னும் கொஞ்சம் பச்சை லைட் இருக்கும், அதுக்கு பாருங்க நான் பச்சை. இதே மாதிரி டியூப் லைட்டே போட்டிருக்காங்க நீண்ட. இதே மாதிரி அங்க சஃபா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பில்டிங் தான். அன்னை ஹாஜரா சுத்தும் போது பாலைவனம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சுத்தும் போது பாலைவனம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? உம்ராவுக்கு வர்றாங்க, உம்ரா கலாவுக்கு வர்றாங்க. சஹாபாக்கள் நபியோட வந்தாங்க. நபியோட வந்த சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து தவாப் செய்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இஹ்ராம் கட்டினாங்க. எல்லாம் நபியோடு நின்று செய்தாங்க. உம்ராவிலே தவாஃபுக்கு பின்னால் சை செய்யும் போது சஹாபாக்கள் சை ரசூலுல்லாஹோட சேரல. நாயகமே தாங்க வாங்கன்னாங்க. என்னப்பா எல்லாரும் சேர்ந்து தானே? இல்லை, சஹாபாக்கள் எங்கன்னு பார்த்தா சஃபாவில் ஆரம்பித்து மருவா வரையிலும் கையை கோத்து நின்னுகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகம் யாருக்கும் கிடைக்க பெற முடியாத வாய்ப்பினை
சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்துச்சு. என்னான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு பயமாக இருக்கிறது, இங்கே சின்ன பிள்ளைங்க, விளையாட்டு பிள்ளைங்க, எதிரிகள் இருக்கிறாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும், அது திறந்த வெளி, ஒரு கள்ள தூக்கி போட்டுறக்கூடாது, ஒரு சின்ன கஷ்டத்தை நபிக்கு கொடுத்துடக்கூடாது, அவங்க ஒன்னும் புரியாதவங்க, நபி அவங்களுக்கு சிரமம் கொடுப்பது லேசா எடுத்தவங்க, அப்படி ஒரு கஷ்டம் தங்கள் மீது வந்துவிடக் கூடாது, அதனால் ஆசை இருக்கிறது, 1000 மடங்கு இருக்கிறது, தங்களுக்கு பின்னாலே சாயையும் இந்த 7 ஓட்டத்தையும் ஓட வேண்டும் என்ற ஆசை இருக்குது, அதைவிட மேலான இதய துடிப்பு தங்களை பாதுகாக்க. நபியோடு செய்யறது ஆசை, அதுக்கு மேல ஒரு துடிப்பு இதயத்தில் இருக்குது, தங்கள் மீது ஒரு சின்ன துரும்பு பட்டு விடக்கூடாது. சஹாபாக்கள் வரிசையா நின்னுக்கிட்டாங்க. இந்த செய்தி இமாம் புகாரி எழுதுவார். சஹாபாக்கள் வரிசையா நிக்கிறாங்க, கையை கோத்து நிக்கிறாங்க. எவ்வளவு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நெருக்கமாக இருக்கும். அவ்வளவு ரசூலுல்லாஹ் தனியா சாயி தொங்கோட்டம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம், பச்சை விளக்கு போட்டிருக்கோம், அது ஏசி உள்ள ஓடுற அன்னைக்கு நம்ம போற இடம் பூரா ஏசி குழு குழுன்னு இருக்கும். இன்னும் அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எவ்வளவு கஷ்டத்தோடு நீ உம்ரா செய்வாயோ அவ்வளவு கூலி அதிகமாக கிடைக்கும். அப்ப அந்த கூலி நீங்க செய்த உம்ராவுக்கும், சஹாபாக்கள் செய்த உம்ராவுக்கும், நான் செய்யற உம்ராவுக்கும், வலிமார்கள் செய்த உம்ராவுக்கும், ஏசி இல்லாத காலத்துல செய்த உம்ராவுக்கும், ஏசியோடு செய்த உம்ராவுக்கும், அவுட்டர்ல பாலைவனத்துல செய்த உம்ராவுக்கும், பில்டிங்குகளை செய்த உம்ராவுக்கும் ஒரே கூலி இல்ல. நாளைக்கு அவங்க வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் 1000 கோடி கொடுப்பான், அடுத்து வரவங்களுக்கு 500 கோடி கொடுப்பான், நமக்கு 1 கோடி கொடுப்பான், அது வித்தியாசம். ஏன் அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடாது பத்தியலா? பிகத்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அடைந்தார்களோ அந்த கஷ்டத்திற்கு தக்க கூலியும் அதிகமாகும். அதனால உம்ரால சின்ன கஷ்டம்னா வருத்தப்படாதீங்க, கஷ்டம் வந்தா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் எனக்கு கூலி கூட கொடுக்க போறான்னு அர்த்தம். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சுப செய்தியா சொன்னாங்க, எவ்வளவு செலவு அதிகமாக செய்கிறார்களோ அதற்கு தக்க அல்லாஹ் உம்ராவின் கூலியையும் அதிகமாக கொடுப்பான். செலவு, அவர் உம்ரா செய்தா 1 லட்சம் ரூபாய் செலவு, நான் உம்ரா செய்த 2 லட்சம் ரூபாய் செலவு, இவங்க உம்ரா 3 லட்சம், 3 லட்சத்துக்குள்ள கூலி நசீபாயிடும். அது என்ன 3 லட்சம்? அங்க 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அங்க 4 பேருக்கு சதக்கா கொடுத்தேன், ஒருத்தர் கேட்டார் கொடுத்தேன். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப்ல நிக்கிறாங்க. இமாம் ஹசன் நபியினுடைய அஹ்ல பைத், நபியினுடைய பேரப்புள்ள, தவாஃப்ல நிக்கிறாங்க. தவாஃப்ல நிக்கிற போது ஒருத்தர் கையை நோண்டினார். அங்க யாசிக்கிறது ஹராம், ஹரம்ல கையேந்துறது ஹராம், அதனால இப்ப லேசா அப்படி கையை நோண்டி விட்டார். இமாம் ஹசன் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தவாஃபில் இருக்கிறவங்க அப்படி எடுத்து கையில கொடுத்தாங்களாம். அவர் எண்ணி பார்த்துட்டு சொன்னார், உங்களை போன்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதற்கு சான்று இந்த இடம், நீங்க இருக்கிற வரைக்கும் துன்யா பாதுகாப்பா இருக்கும். அவர் சொன்னா, நான் எண்ணி பார்த்தேன், 25,000 திர்ஹம் இருந்தது. 25,000 திர்ஹம் லேசா கையை நோண்டினவருக்கு கொடுத்தவர்கள் யார்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருந்தவ புதல்வி அன்னை ஃபாத்திமுத்து ஸஹ்ரா பெற்றெடுத்த தவ புதல்வர், சுவனத்து இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க 25,000. ஏன்? தவாஃபுக்கு கூலி ஒரு பக்கம், தவாஃப்ல எவ்வளவு செலவு செய்தீங்களோ அதுக்கு தனி கூலி. 1க்கு 1 லட்சம், அங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் நன்மை எழுதப்படும். இங்க 1 ரூபா கொடுத்தா 1க்கு 10, 1க்கு 70, 700, அங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பையும் நசீபாக்குவானாக. தவாஃபுல ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக நாங்கள் பாதுகாப்போடு நிக்கிறோம். நாங்க சஹாபாக்கள் பெருமானா தனியா செய்தாங்க. அந்த பச்சை விளக்குல மட்டும் கொஞ்சம் குதிச்சு ஓடணும், கொஞ்சம் குதிக்கணும். பெண்கள் குதிக்க வேண்டாம், சாதாரணமா நடந்து அங்க போய் நம்ம சேர்ந்துக்கிறோம். தவாஃபுல ஆரம்பத்துல சஃபால ஒரு சின்ன துவா கேட்டுக்கங்க. மருவாவுல முடிக்கும் போது 7வது சுத்து மருவாவுல முடியும். துவக்கம் சஃபா, முடிவு மருவா. மருவாவுல போய் ஒரு துவா கடைசியில முடிஞ்சு போச்சு. 3 அமல். 4வது முடி எடுக்கணும். 4வது மொட்டை அடிப்பது சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வெட்டவும் அனுமதிச்சாங்க, மொட்டை அடிக்கவும் அனுமதிக்கிறாங்க. இமாம் புகாரி எழுதுவார், அல்லாஹும் மக்ஃபிரில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜில் உம்ராவில் யாரெல்லாம் மொட்டை அடித்தார்களோ, மொத்த முடியும் எடுத்தார்களோ அவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாகன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சில பேர் முடியை குறைச்சிருந்தாங்க. ஒலில் முகஸ்ஸிரின் யா ரசூலல்லாஹ், முடி குறைச்சவங்களுக்கும் சேர்த்து கேளுங்களேன்னாங்க. முடியை குறைச்சவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும் மக்ஃபிரில் முஹல்லிகீன், மொட்டை அடிச்சவங்களை மன்னிப்பாயாக. 2வது. 3வது சொன்னாங்க சஹாபாக்கள் ஒலில் முகஸ்ஸிரீன். 3வது ரசூலுல்லாஹ் அல்லாஹு மக்ஃபிரில் முஹல்லிகீன், மொட்டை அடிச்சவங்களை மன்னிச்சிரு. ஒலில் முகஸ்ஸிரீன், பரவாயில்ல குறைச்சவங்களையும் மன்னிச்சிரு.
அவங்களுக்கு பரவாயில்லைங்கிற அடிப்படையில் துவா கிடைச்சிருக்கு. அதனால குறைக்க அனுமதி இருக்குது. முடிந்தால் அந்த ஒரு தவா பல தடவை நம்ம செய்வோம், பல தடவை உம்ரா செய்யலாம். முதல் உம்ரால மொட்டை எடுத்துருங்க, அது ஒன்றும் முடி இழக்கிறது. பெண்களை பொறுத்தவரை எப்பவும் மொட்டை அடிக்க ஹராம். அதனால கொஞ்ச காலம் அந்த முடியை இவ்வளவு லேசா சுருட்டி ஒரு சின்ன கட் பண்ணி விட்டுரும். இவ்வளவுதான், ஒரு நகை சுண்டுக்கு தான் சுத்திக்கணும், சுத்தி கட் பண்ணிடணும். போய் ஒரு குளிக்காந்தா குளிச்சுக்கலாம், முடிஞ்சிட்டு உம்ரா முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். இனிமேல் நாம் இருக்கிற நாள் கிஃப்ட், பாக்கியம். ஒவ்வொரு நாளும் ஹரமில் குர்ஆனை ஓதுங்கள். ஒரு குர்ஆன் ஓதப்பட்டால் இமாம் கஸாலி எழுதினார் 1,00,000 குர்ஆனின் நன்மை எழுதப்படும். ஹரம் ஷரீஃபில் உட்கார்ந்து ஒரு குர்ஆனாச்சு முடிங்க, அது முடிச்சுக்கலாம். சரி, ஒரு குர்ஆனை முடித்தால் 1,00,000 ஞாபகம் வையுங்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் 1,00,000. என்ன செய்யணும்? ஹரமுக்கு வந்துருங்க. காலையில் ஒரு 10 மணி 10:30 ஹரம் ஷரீஃப் உள்ள வந்துடணும். உள்ள வந்து உட்கார்ந்து ஓத ஆரம்பிங்க, திக்ர் செய்யுங்க, தஸ்பீஹ் தொழுங்க, துஹா தொழுங்க. அங்கே எல்லா நஃபில்களும் நிறைவேறட்டும். அந்த இடத்துக்கு பரக்கத்து என்ன தெரியுமா? துஹா தொழுகை அங்க தொழுதுட்டீங்கன்னா ஹயாத் வரைக்கும் அல்லாஹ் தொழுகும் வாய்ப்பை தருவான். யாரு துஹாவை தொழுவார்களோ அவங்க ஹயாத் வரைக்கும் வறுமைக்கு போக மாட்டார்கள். பெருமானார் சொன்னாங்க, உம்ராவை செய்யுங்கள், ஹஜ்ஜை செய்யுங்கள், அடுத்தடுத்து மாத்தி மாத்தி செய்யுங்கள். தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர் வஸ்ஸுனூப். அந்த உம்ராவை நீங்க தொடர்ந்து செய்தா என்ன கிடைக்கும்? உங்க வாழ்க்கையில வறுமையே வராதுன்னாங்க. வறுமை இல்லா ஒரு வாழ்க்கைக்கான வழி ரசூல் உம்ராவை சொல்கிறார்கள், ஹஜ்ஜை சொல்கிறார்கள். இன்னும் பாவங்கள் தொடராது என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பரக்கத்தான முறையில் நம்முடைய மக்காவின் வாழ்க்கை முடிந்த நாள் 10 நாளோ 15 நாளோ அதிக நேரம் ஹர்முல செலவாகட்டும். காபாவுக்கு போயிடுங்க. போகும்போதெல்லாம் காபாவை பாருங்க, துஆ செய்யுங்க. போகும்போதெல்லாம் தவாப் செய்யுங்க, தவாப் விட்டுறாதீங்க. நம்ம டிராவல்ஸ்ல எப்படி வழிகாட்டுறாங்களோ அதுக்கும் கட்டுப்படுங்க. மக்காவில் அத்தனை இடம் பாக்கியம், மதீனாவில் பாக்கியமான இடங்கள் நிறைய இருக்கிறது. அந்த இடங்களில் நீங்கள் மறக்க கூடாத இடம் குஃபா. ஒரு தடவை போயிடுங்க, குபா மஸ்ஜித்னு இருக்குது. அங்க போய் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டீங்கன்னா ஒரு உம்ராவுக்கு சமம் என்றார்கள் பெருமானார். அந்த இடத்துல கேட்கிற துவா அல்லாஹ்வின் பார்வைப்படும் இடம் என்று இருக்கிறார்கள். அங்க போங்க. எப்ப மதீனா முனவ்வராவில வரும்போது ரசூலுல்லாஹ்வை சும்மா சந்திக்காதீங்க, 1,00,000 ஸலவாத்துகளை ஓதிட்டு போங்க. மக்கால வச்சு ஓதிடணும். மதீனா போனவன நபியை சந்திச்சு சலாம் சொல்லும் போது, நாயகமே ஒரு 5 லட்சம் ஓதிட்டு வந்து ஸலவாத் தங்களுக்கு. பெருமானார் உங்களை பார்க்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். உங்கள் சலாமை கேட்கிறேன் என்கிறார்கள். நீ யார் என்று உன் முகவரி எனக்கு சொல்லப்படுது என்றார்கள். அதை விட பெரிய பாக்கியம், உங்க தகப்பனாரின் பெயரும் எனக்கு சொல்லப்படுது. எங்க அத்தா பேர் உச்சரிக்கப்பட நான் அடிக்கடி போய் நிற்பேன். ஏன்? எங்க வாப்பாவை ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியமான மதீனாவை பாக்கியமாக்குங்கள். இருக்கிற வரையிலும் ஸலவாத் ஓதணும். ஹரம்ல வந்து தொழுங்க. மதீனாவுடைய ஹரம் இருக்குது, அங்க வந்து தொழணும். ரசூலுல்லாஹ் நின்னு சஜிதா செய்த இடம் ஒன்னு இருக்குது காபா மதீனாவுல. அது அதாவது மிஹ்ராப் ரசூலுல்லாஹ் தொழுத இடம் ரொம்ப ரஸ்ஸா இருக்கும். 24 ஹவரும் பிஸியா இருக்கும். அதுல ஒரு 2 ரக்காத் தொழுறதுக்கு எப்போதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா உள்ள போய் நெத்தி அதுல வச்சிருங்க. ஏன்னா அந்த இடத்துல நெத்தி வச்சா ரசூல் வச்ச இடம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, உம்ராவை கபூல் செய்வானாக. எப்படி ரசூல் செய்தார்களோ, வலிமார்கள் செய்தார்களோ, சஹாபிகள் செய்தார்களோ அப்படி செய்கிற வாய்ப்பை வழங்குவானாக. குறைகளும் குற்றங்களும் நடந்திருக்கிறது, அந்த புனித இடத்தில் நடக்காமல் பாதுகாப்பானாக. இனி வெளியே வந்த பின்னால் வாழ்க்கையை சுத்தமாக்கி வைப்பானாக அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதற்கு அவங்க சொன்ன மாதிரி ஹஜ்ஜையும் நியத்து வையுங்கள். ஹஜ்ஜுக்கு போகாதவங்க அடுத்த ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜி செய்யாம நம்ம போக கூடாது, துன்யா விட்டோம். ஹாஜியாக கபூர்ல இருந்து எழுப்பப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக, கஷ்டங்களை நீக்குவானாக. ஹயாத் வரைக்கும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. இரவும் அவன் நினைவாக்குவானாக, பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. உறக்கத்திலும் அவனுடைய சிந்தனை நசீபாக்குவானாக. விழிப்பும் அவன் தியானமாக்கி தருவானாக. ஹயாத்து வரையிலும் நாம் பெற்ற பிள்ளைகளை பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் பரக்கத் செய்வானாக, ஈமானில் அமலில் ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் வழி தவறி விடாமல் பாதுகாப்பானாக, பெற்றோர்களின் சொல்லை மீறி விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் மரணித்திருந்தால் இந்த புனிதமான சபையின் பரக்கத்தால் அவங்க கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உரிய காலத்தில்
பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்யாண வாழ்க்கையில் கண்கலங்காமல் வாழச் செய்வானாக. கணவன் மனைவியை, மனைவி கணவனை புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்தோம் எந்த ஒரு காலத்திலும் கணவன்மார்கள் மனைவியர்களுக்கு சங்கடம் கொடுக்காமல் குடும்ப வாழ்க்கை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்க செய்வானாக. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை நசீபாக்குவானாக. சொர்க்கம் வரையிலும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது தொழில் வியாபாரம் ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து, குறிப்பாக இங்கே இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தவர்கள், நம்முடைய ஹஜ்ஜி உம்ரா சர்வீஸ் பொறுப்பாளர்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள், எனக்கு முன்னர் பேசிய ஆலிம்கள், வழிகாட்டக்கூடிய உலமாக்கள், பொறுப்பாளர்கள், சங்கை மிக்க சராஜுத்தீன் ஆலிம் ஹதரத் போன்ற வந்திருக்கிற அத்தனை பேர்களும் இங்கே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. குறிப்பா நல்ல சேவை உலமாக்களை கொண்டு பயன் சமூகம் அடையணும்னு நினைக்கிற என் அன்பு நண்பர் நாசர் வந்திருக்கிறார். இந்த ஊருக்கு சொந்தக்காரர், குவைத்திலேயே இருக்கிறார். நிறைய பேர் பயன் அடையணும் தீனை கொண்டுங்கிற உயர்ந்த சிந்தனை உடையவர்கள். இது போன்ற இங்கே வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களும் துஆவும் செய்து, ரொம்ப குறிப்பாக உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவு வைத்து, இன்னும் உங்க முகம் என்னை விட்டு திரும்பல. ஆனா ஹதரத்தினுடைய நோக்கம் ஒன்னு இருக்குது. ஹதரத் 2 மணிக்கு நான் புறப்படணும், திருச்சியிலிருந்து புறப்படணும். இதுல இருந்து எங்க சார் மணப்பாறையில், அதுக்குள்ள சாப்பிடணும், புறப்படணும். ஹதரத்துக்கு ஒரு பயம், லேட் ஆயிடக்கூடாது, காலையில அடுத்த பயணம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் இத்தனை நிமிடத்தையும் ஒரு வினாடி வீணாகாமல் நம் இதயத்தில் சுமந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. இந்த பயணத்தை முழுக்க லேசாக்கி கபூல் செய்வானாக. போனவங்க அத்தனை பேரும் பெரிய பாக்கியத்தோடு திரும்பி வர தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது கண்ணியமிக்க மௌலானா மௌலவி ஆன்மீக பேச்சாளர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கு நமது கலிஃபத்துல் குலஃபா லியாக்கத் அலி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக கலீஃபா லியாக்கத் அலி ஹசரத் அவர்களுக்கு நம்ம எஸ்எஸ் டிராவல்ஸ் உம்ரா உரிமையாளர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி காசிம் ஹசரத் அவர்களுக்கு ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் MC சயீத் முகமது அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாங்கு சொன்னோன்னா இன்ஷால்லா 1 மணிக்கு இந்த கிழக்கு சின்னப்பள்ளியில தொழுகை இருக்கும். ஆண்கள் பயணம் போறவங்களுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம அவங்களுக்கு பயணம் சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லி அந்த பயணத்துக்குரிய பொருள்கள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இடையில ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுதுருவாங்க, பெண்கள் இங்க ஒழு செஞ்சு இன்ஷால்லா இங்க தொழுதுக்குங்க. அதுக்கு பின்னாடி தொழுதுக்கு பின்னாடி பயணிகளுக்கு இன்ஷால்லா அந்த பொருள்களை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் விளக்கம் சொல்லணும். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த டிராவல்ஸ்ல ஒரு குலுக்கல் முறை ஒன்று அறிவிச்சிருந்தோம். ஒரு குலுக்கி அதுல யாருடைய பேர் வருதோ அவங்களுக்கு இன்ஷால்லா ஜனவரி மாசம் அவங்கள இந்த நிறுவனத்தின் சார்பாக இலவசமாக உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அது அந்த குலுக்கலை இன்ஷால்லா நம்முடைய கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவங்களுடைய பொறுக்கிறங்களால் அதை குலுக்காத ஒன்று எடுப்பாங்க இன்ஷால்லா. கிங் ஃபஹத் தம்பி ஃபஹத் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வானாக, அவருடைய கபலாக்கி வைப்பானாக. அது ஜனவரி 21 இன்ஷால்லா அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுல அவங்க இன்ஷால்லா பயணம் செய்வாங்க. இப்பொழுது ஹசரத் அவங்க இன்ஷால்லா துவா செய்வாங்க. துவாக்கு பின்னால் அது யார் அவங்க வர சொல்லுங்க. இங்க அவங்க இங்க
சரி, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க தாயார் இருக்காங்க, துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷாஅல்லாஹ் அவங்களுடைய பயணத்தை லேசாகட்டும் இன்ஷாஅல்லாஹ். آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفيعنا وهادينا ومرشدنا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم أنت صاحب السفر والخليفة في الأهل. اللهم هون علينا سفرنا وطويلنا بعدا. اللهم إنا نعوذ بك من وعثاء السفر وسوء المنقلب ومن الحور بعد الكور ومن دعوة المظلوم ومن سوء المنظر بالمال والأهل والأولاد يا رب العالمين. اللهم وفق لنا أن نرجع من كل سفر سالمين غانمين آيبين تائبين عابدين لربنا حامدين ساجدين شاكرين يا رب العالمين. اللهم اجعل بياني روحانية ونورانية وسحر وباركة وهدى يا رب العالمين. اللهم اجعلنا صبورا وشكورا واجعلنا في أعيننا صغيرا وفي أعين الناس كبيرا. رب اغفر وارحم واهدنا السبيل الأقوم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم إنا نستودعك ونستحفظك أدياننا وأنفسنا وأهلنا وأولادنا وأموالنا وكل شيء أعطيتنا وجعلنا وإياهم في كنفك وأمانك وجوارك وعيادك من كل شيطان مريد وجبار عنيد وذي عين وذي بغي ومن شر كل ذي شر إنك على كل شيء قدير. رب ارحمهما كما ربياني صغيرا وجعل مثوانا مثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இந்த மஜ்லிஸுக்குரிய நன்றி உரையை நமது வட்டாரத்துடைய ஜமாஅத்துல் பொருளாளர் மௌலானா மீரான் ஹசரத் உலவி அவர்கள் நன்றி உரை. ஜஸாக்குமுல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.